இன்னைக்கு எங்களுடைய ஆட்சியில் ஜிடிபி லெவலை நீங்கள் உயர்த்திட்டோன்னு சொல்கிறீங்க, பொருளாதாரத்தில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் மற்ற மாநிலங்களே பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, போன பொங்கலுக்கு உங்களால் எதுவுமே கொடுக்கவே முடியலையே. இந்த பொங்கலுக்கு நீங்கள் 5000 பரிசு எப்போ நாள் வரும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அறிவிக்கிறதுக்காக. ஏன்னா 2026 தேர்தலை மனசில் வச்சு. ஆனால் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக, மக்களின் எழுச்சியாக, புரட்சியாக தலைவர் தளபதி அவர்கள் வந்துட்டாருன்றது தான் உங்களுக்கு இந்த பயம், பதட்டம் எல்லாமே. மகளிர் உரிமை தொகை கூட விடுபட்டவர்களுக்கு கொடுக்க போறதா முதல்வர் சொல்றாரு. ஆமாம், அது 1000, அதையும் உயர்த்தவும் முடியும் எங்களாலன்றதெல்லாம் காட்டுறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த அம்மையார் இருக்கும்போது நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்த முதலீடு இருக்குது, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுங்க. இப்போ பொருளாதார நிதி நெருக்கடிகள் எப்படி இருக்குது, தாராளமாக தான் இருக்குதுன்னா ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு 100 ரூபாய் உங்களால் ஏற்றி தர முடியல, பல கேள்விகள் உள்ளடங்குது இல்லை. அதான் அமைச்சர் தான் வெள்ளை அறிக்கை காட்டினார்ல. ஏன்னா அதை வெள்ளை பேப்பர் அப்போ தெரியுதா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு? ராம்சார் நிலத்தை போன்றா?